வணக்கம் நண்பர்களே. 12/8/2024 அன்னைக்கு நடந்த சிடிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸில் 3வது கொஷின் இது. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காகும். நம்ம முன்னாடியே இந்த மாடலில் நிறைய கொஷின்ஸ் சொல்லியிருக்கோம். சமீபத்தில் நடந்த தேர்வுகளில் இந்த மாடலில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 மடங்காகும்னு கேட்குறாங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 16 வருஷம். ஜஸ்ட்டு என்ன பண்ணால் போதும் அப்படின்னா 100 16ஆல் வகுத்தா போதும். அவங்க எப்போன்னா 2 மடங்கு ஆகும்னு சொல்லும்போது வேறு மடங்குகள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இதுக்கு என்ன ஒரு ஈஸியான வழி அப்படின்னா, இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணுன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். I=PNR/100 கரெக்டாக. அவங்க 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசல் ₹1 வட்டியும் ₹1 வரும் கரெக்டாக. அப்போ புரியுதுங்களாமா? 2 மடங்கு அசல் ₹1 போடுறேன்னா மொத்தம் ₹2 கிடைக்கும். அப்போ வட்டி வந்து ₹1 அர்த்தம். இன்ட்டு n தெரியாது, அதுதான் கேட்டிருக்கேன். n தெரியாது இல்லையா? தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் 16 வருடங்களில். அப்போ n கொடுத்துட்டாங்க. n எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16. வட்டி வீதம் தான் தெரியாது, r கேட்டிருக்காங்க /100. அப்போ r மட்டும் என்னென்னா இந்த வகுத்தில் இருக்கிற 100 இங்கே வந்துடும் பெருக்கல்ல, இந்த 16 இங்கே வகுத்தில் வந்துடும். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டெப்பை தான் நம்ம சொல்லாமல் உங்களுக்கு நான் டைரெக்டாக என்ன சொல்லிட்டேன், சதவீதன்றதால 100 எத்தனை வருடங்கள் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே பையில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் 100 மேலே போகிறதா கீழே போகிறதான்னு சில நேரம் கன்ஃபியூஸ் வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியணும், இல்லை அந்த ஐடியா புரியல அப்படின்னா கூட இந்த கான்செப்ட் தெரியணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். நன்னாங் 16, 25 நாங் 100, 25 4 அடிக்க முடியாது இல்லையா? அப்போ 6 நாங் 24, மீதி 1 பையில் இருக்கிற 4 அப்படியே வந்துடும். அப்போ வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா 6 1/4%. நீங்கள் டைரெக்டாக 100 டிவைடட் பை அவங்க சொன்ன வருஷமே ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே தான். இல்லை I=PNR/100 ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். ரெண்டுத்தில் எக்ஸாமில் எது அந்த டைமில் யூஸ் ஆகுதோ அதை அப்ளை பண்ணி நம்ம போடலாம். சரிங்களா? இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த மீதி கொஷின்ஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.